பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் எசேக்கியேல் 36வது அதிகாரம் 11வது வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான நாளுக்காக, அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துவோம். பாருங்கள், அநேகம் பேர் இந்த நாட்களிலே எத்தனையோ பலவிதமான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற உங்களுக்கும் எனக்கும் சமாதானம் உண்டு. காரணம், அவர் நம்முடைய தேவனாய் இருந்து ஓரோ நாளும் அவர் நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். பாருங்கள், ஒருவேளை இதற்கு முன்பதாக உள்ள காலகட்டங்களிலே இழப்புகள் வந்திருக்கலாம், தோல்விகள் வந்திருக்கலாம், சில வேதனையான அனுபவங்களுக்குள்ளாய் நடத்தப்பட்டிருக்கலாம். அத்தனையும் உங்களை உடைப்பதற்காக அல்ல, இல்லையென்றால் உங்களை இந்த பூமியை விட்டு மாய்த்து போடுவதற்காக அல்ல. அவருடைய பிள்ளைகளாய் உங்களை திளங்குகிற, இல்லையென்றால் மிகவும் ஜொலிக்கிற பிரகாசமுள்ள பொன்னாய் மாற்றும்படியாய். அதில் தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு பொன்னானது சோதிக்கப்பட்டு அது திளங்குகிறது போல உங்களுடைய விசுவாசம் அதை காட்டிலும் விலையேற பெற்றதாய் காணப்படுகிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆனபடியினாலே இந்த நாட்களிலே ஒருவேளை இழந்து போனதை காட்டிலும் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் தந்து உங்களை நல்ல நிலைமையிலே கர்த்தர் நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒருவேளை முந்தின நாட்களை நினைக்க வேண்டாம், பூர்வ காலங்களை சிந்திக்க வேண்டாம். அவர் நமக்காய் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆனபடியினாலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம், அவர் சமூகத்தில் காத்திருப்போம், அவருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you all.